பொறக்குடிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குது, சரணியாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு. தற்போது நாகப்பட்டினம் மாவட்டம் பொறக்குடிக்கிட்ட தான் இருக்கும். பொறக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு அரசலாறுகிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த அரசலாற்றில் இன்றைக்கும் நேற்றும் பெஞ்ச மழைக்கு எவ்வளோ தண்ணி போகுது அப்படிங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமாக ஆறுகளை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம ஏரியா சரௌண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே காடுகளாக தான் பார்க்க முடியும். காடுகள் கூட நம்ம சரி ஓகே அது இயற்கையாக உருவாகிறது. ஆனால் சில ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பை கொட்டுறது, கோழி இறைச்சிகளை கொட்டுறது, இதே மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ காடுகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு காலத்துலலாம் நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம குளிச்சிருப்பாங்க. ஸோ இந்த தண்ணியை நமக்கு வீட்டுக்கு கூட பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் ஆற்றுல குளிக்கிறதே ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். நமக்கு அந்த இடத்துல ரொம்ப காடுகளாக இருந்தது. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு பரவாயில்ல. ஆனால் இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு தாண்டி பார்த்திங்கன்னா திரும்ப நமக்கு சென்டரில் காடுகளாக இருக்குது. ஸோ இந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸோ இந்த ஊரை பற்றின சிறப்பான விஷயங்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம்.